அப்பா ஒரு பெரிய ஸ்டார், அப்படி இருந்தும் ஹிட் படங்களை கொடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்னா அது நடிகர் அருண் விஜய். பவர்ஃபுல் ஃபாதர் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் போல தோணலாம், ஆனா உண்மையில அது அவருக்கு ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருந்திருக்கும். ஆரம்பத்துல அவருடைய 6-7 படங்கள் ஃப்ளாப் ஆகியிருக்கு. இதனால பல பேர் அவரை சினிமா விட்டு வேற வேலை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இருந்தாலும் சினிமாவை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு அவருக்கான ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 2009 வந்த மலை தான் அவருடைய லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு அவருக்கு அடுத்தடுத்து பல பட வாய்ப்புகள் வந்திருக்கு. குற்றம் 23, தடம் எல்லாமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் படங்களா மாறி இருக்கு. நடிகர் அஜித் கூட இணைந்து என்னை அறிந்தால் அப்படின்ற திரைப்படத்துல அவர் ஒரு மாஸ் வில்லனா நடிச்சிருப்பாரு. அந்த படம் அவருடைய கரியர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்திற்காக அவர் சைமா அவார்டும் வாங்கியிருக்காரு. இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், பாலிவுட்னு பல படங்கள்லயும் வில்லனா கேரக்டர் ரோல்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. ராம் சரண், புனித்குமார் போன்ற பெரிய ஸ்டாருக்கு ஒரு மாசான வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு நடிகர் அருண் விஜய். தமிழ் சினிமால டூயல் ரோல் போட்டு ஒரு பெரிய ஹிட் அடித்த படம் அப்படின்னா, அதுவும் த்ரில்லர் படம் அப்படின்னா அது தடம். அந்த படம் பாலிவுட்லயும் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு. அந்த படத்துல அவரோட நடிப்பு எல்லாராலையும் பாராட்டப்பட்டதாகவும் இருந்தது. அருண் விஜய் 2006 ஆர்த்தி என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் இருக்காங்க. மகன் அர்ணவ் விஜயோட சேர்ந்து ஓ மை டாக் அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. சொல்ல போனா அது குடும்ப படமாவே நடிச்சிருப்பாங்க. ஏன்னா அதுல அருண் விஜயோடைய அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாவே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அருண் விஜய்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா அது அவருடைய பாடி ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றது தானா. டெய்லி 2 தடவையாவது ஜிம்முக்கு போயிட்டு வருவாராம். அந்த அளவுக்கு அவர் ஹெல்த் மேல ரொம்பவே கான்ஷியஸா இருப்பாரு அப்படின்னு அவர் சுத்தி இருக்கிற நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. டூப் போடாம ஃபைட் பண்ற ஹீரோஸ்ல இவரும் ஒருத்தர். அருண் விஜய் தமிழ் சினிமால மோஸ்ட் டிசிப்ளின் ஆக்டர்ல ஒருத்தர். அது மட்டும் இல்லாம ஃபைட்டிங், ஃபிட்னஸ், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் ரொம்பவே ட்ரைனிங் எடுத்துப்பாராம். மினிமம் 6 மாசமாவது ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இன்னொரு படத்திலேயே கமிட் ஆவாரு. 28 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா தனக்கான ஒரு இடத்தை பிடிச்ச நடிகர் அருண் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செலிபிரிட்டி பர்த்டேவை பத்தி பார்க்கலாம். நன்றி.